வணக்கம். இன்னைக்கு லெசன் பார்ட்டிசிபிள்ஸ் பத்தி. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ் எல்லாம் லெசன் பண்ணப்ப நீங்க பார்த்தது. அதுக்கப்புறமே நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க பார்ட்டிசிபிள்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட்ஸ் எல்லாம் இன்னும் டீடைல்டா பண்ணுங்கன்னு. அது ரொம்ப நாள் அது பண்ணாம வேற டாபிக்ஸ் பண்ணிட்டே இருந்தனால டுடே we are going to see about participles. அதுவும் இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் இங்கிலீஷ் புக்ல பேஜ் 155 அதுல ஒரு டாஸ்க் இருக்கு. combine each of the following pairs of sentences using participles. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ 12th ஸ்டாண்டர்ட் புக் சொன்ன உடனே மத்தவங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. இந்த சென்டென்சஸ் அதுல இருந்து எடுத்திருக்கிறேன். சோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, மத்தபடி ஜெனரலாவே கிராமர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம என்னன்னு பார்க்கலாமா? The baby cried. She was feeling sleepy. Now நம்ம participles யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்சஸையும் கம்பைன் பண்ணணும். அப்ப கம்பைன் பண்ற சென்டென்ஸ்ல ஒரு verb தான் இருக்கணும். ஓகே, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், அதுதான் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்தோம்ல. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு தனித்தனி சென்டென்சஸ் இதுல இருக்கு. சம்டைம்ஸ் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணியே ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகவோ இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகவோ இருந்து அத சிம்பிள் சென்டென்ஸா மாத்தணும்னா கூட இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு வேர்பை நம்ம பார்ட்டிசிபிளா மாத்த போறோம், இன்னொரு வேர்பை அப்படியே வச்சுக்க போறோம். The baby cried. She was feeling sleepy. cried ஒரு verb, was feeling ஒரு verb. ஒரு verb நம்ம பார்ட்டிசிபிளா மாத்துறோம். இப்ப feeling sleepy, the baby cried. இந்த was feelingல இருக்க was எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் feeling வந்து present participle தானே. By the way, do you remember what participles are? அதோட structure, I mean base form of the verbல ing போட்டு அதுக்கு முன்னால helping verb இல்லாம வந்துச்சுன்னா அது present participle, participle. அது helping verb ஓட வரும்போது தான் நம்ம அது மெயின் வெர்ப்னு சொல்றோம். present continuous tenseல, past continuous tenseல எல்லாம். ஓகே, past participle இருக்குல்ல, base form, past tense and past participle. அந்த past participle form மட்டும் தனியா வந்துச்சுன்னா இதே மாதிரி helping verb இல்லாம அப்பயும் வந்து அது பார்ட்டிசிபிளா தான் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லுவோம், வெர்பா இல்லாம. ஓகே, சோ இங்க இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி கம்பைன் பண்ணலாம்? அது வந்து அந்த குழந்தைக்கு தூக்கம் வந்ததுனால அழுதுச்சு. அதான் அது பார்ட்டிசிபிள்ஸோட இம்ப்ளாய்ட் மீனிங். பாத்தீங்கன்னா ரீசன் இருக்கும், டைம் இருக்கும், கண்டிஷன் இருக்கும், கன்செஷன் இருக்கும். இதனாலேயே வச்சு நம்ம இன்னொரு லெசன் தனியா பண்ணலாம். Now we will just see this exercise. அப்ப நம்ம was feeling வந்து வெறும் feeling எழுத போறோம். feeling sleepy, இதான் இங்க வந்து ரீசன் மாதிரி, தூக்கம் வந்ததுனால. காமா, இந்த காமா போடணும் கட்டாயம். feeling sleepy, the baby cried. இந்த feeling இருக்குல்ல, இது வந்து கட்டாயம் இதோட ரிலேட்டடா இருக்கணும். ஏன்னா இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் என்ன? the baby. நம்ம அந்த பார்ட்டிசிபிள்ஸ் லெசன்லயும் பார்த்திருப்போம் நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல. அந்த மாதிரி டேங்லிங் பார்ட்டிசிபிளா இருந்துடக்கூடாது. இது ஒரு விஷயத்தையும் இது ஒரு விஷயத்தையும் சொல்ற மாதிரி சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. ஓகே, ஃபீலிங் ஸ்லீப்பி, த பேபி கிரைட்னா இந்த பேபி, இந்த சப்ஜெக்ட் இருக்கே அதுதான் இந்த ஃபீலிங் ஸ்லீப்பி, இதோட அட்டாச்டு தான் அது. ஓகே, who was feeling sleepy? The baby was feeling sleepy. Now second sentence, he lived alone, he had forgotten everybody. இந்த சென்டென்ஸ்ல எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கு. ஓகே, டைம் லைன் பாருங்க. டைம் லைன் அதுல he lived alone, we don't know for what period of time. Maybe இந்த ஒரு பீரியட் அவன் வந்து தனியாவே வாழ்ந்தான்னு சொல்றோம் வைங்க. What about this? had forgotten everybody. had forgotten என்ன டென்ஸ்ல இருக்கு? past perfectல இருக்கு. இங்க past tenseல இருக்கு, இது past perfectல இருக்கு. இப்போ past perfect tense ஓட யூஸ் என்ன? ஒரு பாஸ்டுக்கு முன்னால உள்ள பாஸ்ட்னு சொல்லுவோம், ஒரு டிஸ்டன்ட் பாஸ்ட் இல்ல ஒரு ரிமோட் பாஸ்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த சென்டென்ஸ்ல என்னது மீன் பண்றாங்க? இந்த டென்ஸ் அந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னா
இதுதான் முதல்ல இருந்திருக்கணும். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கிறதுனால எல்லாரையும் அவன் மறந்துட்டதுனால அவன் தனியா வாழ்ந்தான். அப்படிதான் இது தெரியுது அர்த்தம். பட் ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் த மீனிங் தட் இஸ் இன்டெண்டட். அவன் தனியா வாழ்ந்ததுனால அவன் எல்லாரையும் மறந்துட்டான் அப்படி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஆனா had இங்க போடக்கூடாது. He has forgotten everybody, but that is more logical I feel. அவன் எல்லாரையும் மறந்துட்டதுனால அவன் தனியா வாழ்ந்தான்னு சொல்றதை விட அவன் தனியா வாழ்ந்ததுனாலதான் எல்லாரையும் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இது ஒரு மிஸ்டேக்கா கூட இருக்கலாம் புக்ல. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த லிவிங் அலோனை தான் ரீசனா சொல்லணும். அததான் பார்ட்டிசிபிளா மாத்தணும். லிவிங் அலோன் he has forgotten everybody அப்படி சொல்லும்போது நம்ம இங்க had forgotten இல்லாம has forgotten. ஏன்னா இதுதான் அவன் தனியா வாழ்ந்த பீரியட் பாஸ்ட். இதுதான் now. அப்ப பாஸ்டுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் உள்ள பீரியட் தான் பிரசன்ட் பர்ஃபெக்ட். அங்க போய் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட போட முடியாது. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, அப்ப அந்த மாதிரி நீங்க இந்த சென்டென்ஸ் எழுதணும்னா என்ன சொல்லணும்? எல்லாரையும் அவன் மறந்துட்டதுனால, யாரோட துணை இல்லாததுனால, யாரையுமே அவனுக்கு தெரியாததுனால அவன் தனியாவே வாழ்ந்தான். அப்படிதான் நிஜமாவே இது மீன் ஆகுதுன்னா இத பார்ட்டிசிபிளா போடணும். Having forgotten everybody, he lived alone. Okay, so sentence கொடுத்திருக்கிறபடி நம்ம எழுதுறோம் அப்படின்னா past perfect tense விஷயம் தான். முதல்லனா having forgotten everybody. I don't know உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே, என்ன மாத்தி போட்டோம்னா அர்த்தம் வேற மாதிரி ஆயிரும். இத லிவிங் அலோனுக்கு அப்புறம் நம்ம இதை போட்டோம்னா அதுதான் முதல்ல என்ன ஆயிரும், அதுதான் காரணம்னு ஆயிரும். Having forgotten everybody, he lived alone, which means he had nobody to support him. There was nobody to support him. ஏன்னா அவன் எல்லாரையும் மறந்துட்டான். அதனால அவன் தனியா வாழ வேண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, she walked out, she was smiling. இப்ப walked out அப்படியே வச்சுக்கலாம் அந்த verb. இந்த was smiling தான் நம்ம பார்ட்டிசிபிளா மாத்துவோம். was எடுத்துற வேண்டியதான். இங்க was feeling sleepyல இருக்க was எடுத்த மாதிரியே இங்கேயும் எடுக்க வேண்டியதான். she walked out smiling போடலாம். இல்ல smiling, she walked out போடலாம். Okay, we can begin the sentence with a participle smiling, she walked out. The child says he needs attention. He shouts loudly. Now எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. says ஒன்னு இருக்கு, needs ஒன்னு இருக்கு, shouts ஒன்னு இருக்கு. அப்ப நம்ம எதை பார்ட்டிசிபிளா மாத்தணும்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். Okay, but the resultant sentence that we are going to write is not going to be a simple sentence. ஏன்னா இங்க நிறைய verbs இருக்கா, அதனால பரவாயில்ல. Now the exercise that's given for you is to just combine the sentences using participles. அப்ப நம்ம இந்த shouts loudly இருக்குல்ல, இந்த shouts பார்ட்டிசிபிளா மாத்தலாம். shouting loudly, சத்தமா கத்திக்கிட்டு. the child says he needs attention சொல்லலாம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? saying he needs attention, the child shouts loudly. attention வேணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கத்துனா அப்படின்னு சொல்லலாம். you see, I hope you got the point. இப்ப நம்ம இந்த shouting loudly அதை நான் போடுறேன். the other one I can repeat the answer if you want. shouting loudly, the child says he needs attention. இன்னொரு ஆன்சர் என்ன? says saying மாத்தி saying he needs attention, the child shouts loudly. Okay, now the last sentence. I threw the pen, it was broken. Now you see, threw was. இது என்ன அர்த்தம்? பேனாவை நான் தூக்கி எறிஞ்சேன். Okay, it was broken. பேனா உடைஞ்சிருந்துச்சு. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? பேனா உடைஞ்சிருந்ததுனால நான் அதை தூக்கி எறிஞ்சேன். So this is the reason. நம்ம இதை present participle போட்டு was being போட்டு எழுதலாம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா எழுதுறது என்னன்னா I threw the broken pen. the broken அப்படியே நம்ம adjective போட்டுடலாம். past participle adjective. you see,
I threw the broken pen. உடைந்த பேனா. See, the உடைந்த பேனா. உடைக்கப்பட்ட பேனான் இல்லாம. Okay, broken is a past participle adjective here. I threw the broken pen ஒன்னு. இன்னொன்னு, the pen being broken, I threw it. You see, you begin the sentence with the pen. அது ஒட்டியே being broken, the pen being broken, I threw it. அப்படியே சொல்லலாம். அப்ப இந்த was be verb நம்ம இங்க being னு மாத்திருக்கோம். Okay, now இன்னொரு 5 sentences இருக்கு bookல. அதையும் பார்த்துடலாம் நினைக்கிறேன். What do you say? Oh, I can't wait for an answer from you. Okay, number 6, his coat is tattered. His coat is tattered. It needs mending. Tattered na enna கிழிஞ்சு போயிருக்கு. Torn, T O R N, torn. So இந்த sentence இதே மாதிரி எப்படி இந்த broken sentence மாதிரியே நீங்க கோட்க்கு முன்னால வெறும் tattered போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். His coat is tattered வந்து his tattered coat அப்படினு போட்டுறலாம். See, his coat is tattered. இது வந்து condition தான் சொல்லுது. Adjective, it needs mending. Okay, now his tattered coat needs mending. இப்போ நம்ம past participle போட்டுட்டோம் அப்படியே. Okay, I threw the broken pen மாதிரி கோட்க்கு முன்னால the past participle போடும். Right, then I heard the noise, I turned around. That one is a very easy sentence. 6, this one is 7. I heard the noise. Oh yes, I heard the noise, I turned around. ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் திரும்பி பார்த்தேன். நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ரெண்டையும் கம்பைன் பண்ணாதமா, சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன்னு சொல்லுவோம். அப்ப அந்த கேட்டுன்னு சொல்றதுனால இந்த heard வந்து நம்ம participle மாத்திக்கலாம், present participle. இந்த turned around அப்படியே வச்சுக்கலாம். This one is the easiest of all. Hearing the noise, சத்தத்தை கேட்டு I turned around. heardங்கிற verb நம்ம hearingங்கிற participle மாத்திருக்கோம். Right, what is the next sentence? He was dissatisfied. He quit his job. Dissatisfied na enna? அவன் அதிருப்தி அடைந்தான், இல்ல அதிருப்தியா இருந்தான். Okay, he was dissatisfied. So இதான் காரணம், அவன் வேலையை குவிட் பண்றதுக்கு இதான் ரீசன். அதான் உங்களுக்கு க்ளூ. அப்ப அந்த ரீசனை தான் நம்ம என்ன செய்யலாம்? பார்ட்டிசிபிளா மாத்திடலாம், present participle. be verb, அப்ப being, be ஓட ing போட்டு participle ஆயிடுச்சு. was இருக்கும்போது verb இருக்கு, be verb இருக்கு. is so ro எது இருந்தாலும் அது verb, அதோட root form beingறதுனால be ஓட ing போட்டு present participle இருக்கு. being dissatisfied, he quit his job. அவன் வேலையில அதிருப்தியா இருந்ததுனால அவன் வேலையை குவிட் பண்ணான், வேலையை விட்டான். The politician entered the campus. He was accompanied by many comrades. Yes, I think I can write it here. இதையும் பாருங்க, அதே மாதிரி the politician entered the campus. He was accompanied by many comrades. அது எப்படி எழுதலாம்? நம்ம அந்த entered அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இதுதான் ரெண்டாவதா செஞ்ச ஃபைனல் ஆக்ஷன், entered the campus. எப்படி நுழைஞ்சா? நிறைய பேர் கூட சேர்ந்து வந்தாங்க. He was accompanied by many comrades. Comrades na yaru? Friends or fellow men. Okay, the members of the same group. Then okay, entered அப்படியே இருக்கட்டும். இந்த was accompanied தான் நம்ம
திருப்பியும் be verb participle மாத்திரம். being accompanied by many comrades, the politician entered the campus. Okay, I hope this is clear. வேற எப்படி சொல்லலாம்? இந்த politician பக்கத்திலேயே நம்ம being accompanied போடணும். The politician being accompanied by many comrades, comma, entered the campus. அந்த மாதிரியும் போடலாம். Okay, participle phrase வந்து நம்ம இதுக்கு நடுவுல இன்சர்ட்டும் பண்ணலாம். Yes, the last sentence. The girl entered the room. She was singing a song. The girl entered the room. இதே மாதிரியே தான் entered the campus மாதிரி. Entered the room அப்படியே வச்சுக்கிறோம். அவ என்ன செஞ்சிட்டு இருந்தா? She was singing a song. அப்ப இது வந்து ஒரு டைம் ரிலேட்டட் இது மாதிரி. பாட்டு பாடிக்கிட்டே உள்ள வந்தா. Singing a song. Was singing அதான் நம்ம singing ஆக்கிடுறோம். Singing a song. The girl entered the room. That's all. இல்ல the girl entered the room singing a song. அப்படியும் போடலாம். Okay. So that's all with today's lesson on participles. 10 sentences we have done. இன்னொரு லெசன் நான் சொன்ன மாதிரி இந்த participles ஓட implied meaning 4 different contextல reason, time, condition and concession அது மட்டும் தனியா ஒரு லெசன் நம்ம அவசியம் பார்ப்போம். Okay. And if you have understood this lesson, especially the 12th standard students, you can share it with your friends. The others can also share it with your friends. Thank you for watching.